பொன்னேரியில் தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தது போல பயிர்க்கடன் தள்ளுபடி செய்திட வலியுறுத்தி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். சிஎம் விஜய் அண்ணாச்சி வாக்குறுதி என்னாச்சு என முழக்கமிட்டனர். உரத்தட்டுப்பாடு, கால்வாய் தூர்வாறுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் முறையீடு வைக்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சார் ஆட்சியர் அப்துல் ராசிக் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் இறால் பண்ணை கழிவுகளால் ஏற்படும் பாதிப்புகள், நீர்வரத்து கால்வாய்களின் ஆக்கிரமிப்பு, ஆரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கும் திட்டம் போன்ற பிரச்சனைகளை விவசாயிகள் எடுத்துரைத்தனர். பலமுறை தங்களது பிரச்சனைகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தாலும் அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் செயல்பட்டு தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினர். விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்த பொன்னேரி சார் ஆட்சியர் அரசு நடவடிக்கை தொடர்பாக அந்தந்த துறை அதிகாரிகள் அளித்த விளக்கங்களை எடுத்துரைத்தனர். கூட்டம் முடிந்தவுடன் கோட்டாட்சியர் அலுவலக வாயிலில் விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடியில் உள்ள குளறுபடிகளை நீக்கி முழுவதும் தள்ளுபடி செய்திட வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். சிஎம் விஜய் அண்ணாச்சி தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு என முழக்கங்களை எழுப்பினர். கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி திடீர் போராட்டம் நடத்தியதால் அங்கு சற்று பரபரப்பு ஏற்பட்டது. ஏதுவாக வாய்க்கால் அமைய பெற்றுள்ளது. ஓடை நிலத்தில் அமைய பெற்றுள்ள தார்சாலை மற்றும் இடது மற்றும் வலதுபுற வாய்க்கால் அப்படி பேசுங்க. நீர்வளத்துறை ஆளுநர் ஓக்கோட்ட பொன்னேரி அவர்கள் அளித்த பதில், கிருஷ்ணாபுரம் கிராம பகுதியில் உள்ள தாங்கல் ஏரியில் இருந்து செல்லும் உபரி நீர் கால்வாயானது ஏரி குளங்கள் தூர்வார மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய அறிவுரை வழிகாட்டுதலின்படி மேற்படி பணிகள் செய்ய நடவடிக்கை. பட்டா லேண்ட் வந்து பல்லாகி போச்சு சார். இருக்கிற ஏரி குளங்கள்லாம் மூடாகி போச்சு சார். வருஷம் நாங்க இருக்கு சார். ஆனா இது வரை அவங்க தூர் வாங்கினதுல போர்டு மட்டும் வைப்பாங்க சார். அது நியாயமா பண்ணணும்னா முன்னாடி குடிமராமத்து மாதிரி ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அதுல சார் அது இல்லைன்னா ஏதாவது பஞ்சாயத்து சம்பந்தப்பட்டது சார். 10 ஏக்கராக்குள்ள இந்த ஏரி அந்த குளத்தை தூர்வாரி கொடுத்து எல்லாமே ஆக்கிரமிப்பு ஆயிடுச்சு. இதோட அவங்க ஆக்கிரமிப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் லிஸ்ட் கேட்டிருக்காங்களா சிஎஸ்ஆருக்கு. இன்னொரு சின்ன விஷயம் சார், நாங்க கொடுக்குற இதுக்கு இதுவரை பதிலே கொடுத்ததில்ல சார். பதில் ஒன்று கொடுத்து என்க்ரோச்மெண்ட் இருக்கு. நகாயம் கண்டுக்க மாட்டேங்குது, ஊரகத்துறை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. யாருதான் சார் கம்ப்ளைண்ட் பண்றது? எவிஷன் எடுக்க சொல்லி தாசில்தார் ஆர்டர் போட்டாங்க. ஆனா இன்னும் எவிஷன் எடுக்கல. ஒரு 1000 கிலோமீட்டர் வந்து பண்ணாங்க சார். நான் இல்லையே சொல்ல. சார் ஆட்சியர் அவர்களுக்கு அனைத்து விவசாயிகளின் சார்பாக களங்கள்ன்றது களங்கள் எதுக்காக இருக்கு? ஒரு ஏன் பாருங்க, அது மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஜேசிபி அதுக்கு முன்னாடி ஒரு பள்ளமா போட்டுங்கிற வண்டி போறாத அளவுக்கு கலங்கல் எப்படி உடைக்கல சார். உடைக்கல, கலங்கள் மேல மண்ணு போட்டு வண்டி மண்ணு ஓட்டுறாங்க ஏரியில இருந்து. அதுக்கப்புறம் சார், இப்போ பொதுப்பணித்துறையில டெண்டர் விடுறாங்க. இப்போ மயிலாடுதுறையில ஒரு ஏரி ஸ்கொயர் என்ன பண்ணிருக்காரு, சொந்தமாவே தஞ்சாவூர் மாவட்டம் அதான் சொந்தமாவே என்ன பண்றாங்க, பிடபிள்யூடில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இயந்திரங்கள் வாங்கி டோசர், இட்டாச்சி, ஜேசிபி எல்லாம். ஏன் அந்த மாதிரி நம்ம முயற்சி எடுத்து நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் இப்ப கான்ட்ராக்ட் வச்சு பண்ணும்போது 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் பண்றோம். 1 கோடி ரூபாய் 4-5 பொருள் வருது இல்ல வச்சு பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு எக்கச்சக்கமான 1000 கிலோமீட்டர்ல 2000 கிலோமீட்டர் கூட நம்ம எடுக்கலாமே. டீசல் தான் செலவு, கொஞ்சம் செலவு ஆகும். அதை விட குறைஞ்ச செலவு தான் ஆகும். ஏன் அதை நம்ம முயற்சி பண்ணக்கூடாது? அதை நீங்க அரசுக்கு ஒரு நோட் போட்டு அனுப்புங்க சார். ஒரு சில இடங்கள்ல பண்றாங்க சார். ஏன் இந்த மாவட்டத்தில் அதிகம்? ஏன்னா ஏரிகள் அதிகம். திருவள்ளூர் மாவட்டம் ஏரிகள் அதிகமா உள்ள மாவட்டம். விவசாயம் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. 2 போகம் இந்த பக்கம் ஃபுல்லா 3 முப்போகன்றது பெரிய பாளையம் இந்த பக்கம் தாண்டிட்டு இருந்தா